வணக்கம். அடுப்படி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பன்னீர் தம் பிரியாணி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் பன்னீரை வந்து கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் கலந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய், 1 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜாதி பத்திரி, 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரெண்டு கப் பாஸ்மதி அரிசியை கழுவி சுத்தம் பண்ணி அதை வந்து 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துப்போம். பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். 4 to 6 மினிட்ஸ் வெந்தாலே போதும். ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த சாதத்தை கையில் எடுத்து அதை வந்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து உடையிற அளவுக்கு இருக்கணும், நல்லா வெந்திருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம வடிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துப்போம். அதில் 2 குழிக்கரண்டி எண்ணெய், நான் வெங்காயம் பொரிச்ச எண்ணெயவே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக முந்திரி லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாயை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். லைட்டாக வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நம்ம ஏற்கனவே வந்து பன்னீர் மேரினேட் பண்ணும்போது மசாலா சேர்த்துப்போம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துப்போம். நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுப்போம். நம்ம சேர்த்த மசாலாக்களோட பச்சை வாடை போனதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் வந்து தனியாக வரட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ நல்லா எண்ணெய் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து சேர்த்துப்போம். இப்போ வந்து அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க.
நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். இதில் 1 டீஸ்பூன் நெய் வந்து நம்ம அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுக்கலாம். இது கூடவே பொரிச்சு வச்சிருக்க வெங்காயம், நல்லா எல்லா இடமும் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே பொடியை நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். அது மாதிரியே பொடியாக நறுக்கி வச்சிருக்க புதினாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ரைஸை வந்து நம்ம மேலே ஒரு லேயர் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் போட்ட மாதிரியே மல்லி, புதினா, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். ஒரு டீஸ்பூன் நெய், அது வந்து நல்லா சுற்றி எல்லா பக்கமும் இருக்க மாதிரி சேர்த்துப்போம். இது கூடவே நான் ஒரு பிஞ்ச் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, இது சேர்த்தா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். சப்பாத்தி மாவை வந்து எல்லா பக்கமும் வந்து சுற்றி வச்சிடலாம். அப்போ தான் வந்து அதோட ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கும். நான் சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் பிசைஞ்சிருக்கேன். மாவு கெட்டியாக இருந்தால் சீக்கிரமாகவே வெந்து கிராக் விட்டுடும், அது வழியாக ஸ்டீம் வெளில வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால நான் கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிருக்கேன். மாவை எல்லா பக்கமும் ஈவனாக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா மூடி போட்டுடுவோம். மூடி போட்டதுக்கப்புறமா ஸ்டீம் வெளில வர மாதிரி இருந்தது அப்படின்னா மாவை வச்சு நம்ம வந்து சீல் பண்ணிக்கலாம். மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு அடுப்புலையே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா தோசைக்கல்லுக்கு மாற்றிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டு நம்ம இப்போ தோசை தவாக்கு மாற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றி ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அணைச்சிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் பிரியாணியை ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சாதம் நல்லா வெந்துடுச்சு, நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். நம்மளோட சுவையான பன்னீர் தம் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் வச்சு தான் பிரியாணி பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு பன்னீர் எப்படி செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.